கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாச அறிக்கையின் 12வது நாளில் நம்ம வந்திருக்கிறோம் தேவஜனங்களே. இன்னைக்கு இந்த அருமையான அதிகாலையில் ஒரு விசுவாசத்தை குறித்து ஒரு ஆழமான ரகசியத்தை பார்க்க போகிறோம் தேவஜனங்களே. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை மேலே விடுதலை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறாரு. சங்கிலிகள் உடைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாயின் பிரதியுத்தரம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும். இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 58வது வசனத்தை நம்ம ஒரு ரகசியமாக பார்க்கலாம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. தேவஜனங்களே, விசுவாசம் இல்லாத இடத்துல ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியலை. இது ஒரு பெரிய ரகசியம். மார்க் 6 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட்டுட்டு அவர் வேற ஊருக்கு போயிட்டார், அற்புதங்களை செய்யலை. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசம் என்பது நம்ம இருதயத்துக்குள்ள தானாக உருவாகிற ஒரு விஷயம் அல்ல. இதை நாம் வாங்கி கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாங்கி கொள்ள வேண்டும். ஆரம்ப நாட்களில் விசுவாசம்னா என்னன்னு எனக்கு புரியாது. தேவ ஜனங்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்கிறது. சிந்தனையினால் இந்த வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் நம்மளை மறுபடி பிறக்க சொல்கிறாங்க. மறுபடி பிறக்கிறது இந்த சரீரத்தில் அல்ல, நம்ம இருதயத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். எபேசியர் 2:1 சொல்லப்பட்டது போல, அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரிச்சு போயிருந்த நம்மளை கர்த்தர் உயிர்ப்பித்தாராம். உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனால் உள்ள ஒன்று மரித்து போயிருக்குது. அந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. உயிர்ப்பித்த பிறகு உங்கள் விசுவாசம் கிரியேட் ஆகுது. விசுவாசம் அதுக்குள்ளே தங்கி இருக்குது. இந்த விசுவாசம் இருக்கிற நபர்கள் எப்பப்பெல்லாம் அவிசுவாசப்படுறாங்களோ ஆண்டவர் கவலைப்படுறாரு. அற்புதம் செய்ய முடியாமல் போகுது. யாரெல்லாம் அவிசுவாசப்படுறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்காது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தான் அற்புதத்தை வாங்காமல் இருக்கிறதற்கு அவிசுவாசப்பட்டு விடுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அவிசுவாசம். யாரெல்லாம் அவிசுவாசப்படுறாங்களோ அவங்க எல்லாம் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஒரு வாரம் ஜெபிக்க முடியுது, அடுத்த வாரம் ஜெபிக்க முடியலன்னா விசுவாசம் இல்லை, பயம். தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் இந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம நம்மளை காத்துக்கொள்வோம். அப்போ தான் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தேவன் பெரிய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆனாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. எந்த போராட்டம் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், கர்த்தர் மாற்றுவார், அதை சாட்சியாக மாற்றுவார். இப்போ எனக்கு நடக்கலையா, ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். எதெல்லாம் இன்றைக்கி நடக்காமல் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் நாம மகிமைக்காக ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். எதையுமே ஆண்டவர் வைத்து வைக்க மாட்டார். உங்களுக்கு ஒன்றும் வேதனையாக வைத்து வைக்க மாட்டார். எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் விசுவாசம் இல்லைன்னா அற்புதங்கள் தாமதமாகும், தடையாக கூட வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை எனக்குள்ளே கிரியேட் பண்ணுங்கப்பா, எனக்குள்ளே இருந்து பொங்கி வர பண்ணுங்கப்பா. நாளுக்கு நாள் விசுவாசம் எனக்குள் பொங்கி வரணும்னு எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க. எல்லா ப்ரைட் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் கேளுங்க. புதிதாய் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய சேனலில் விசுவாசத்தை பற்றி 15 நாட்களாக நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. எல்லார் கண்களையும் மூடி கேட்பீங்களா? விசுவாசத்தை அனல் பறக்க வைங்க. ஆண்டவரே, விசுவாசம் என்னில் பெருகட்டும், விசுவாசம் எனக்குள் உருவாகட்டும், என்னில் அது பெருகி பொங்கி வழிவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பேர் மேலையும் விசுவாசம் பொங்கி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவச்சனங்களை, இன்று இரவு 9 மணி அளவில் நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனலில் விசுவாச அறிக்கை இருக்கிறது. நல்ல ஜெபத்தோடு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 100 அறிக்கை பண்ணும் பொழுது பல விடுதலைகளை பார்க்க போகிறோம். விசேஷமாக ஆண்டவரோடு சமூகத்தில் சமயம் செலவழிக்கணும் விரும்புகிறவங்க 1000 துதி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஜெப நேரம் டிவியில் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த துதிகளை இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து மகிழுங்கள். காட் பிளஸ் யூ.